ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனலில் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி 19ஆம் தேதி 9வது மாதம் 2024 காருண்யா ப்ளஸ் 539. என்ன ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 8754 அப்படின்னு சொல்கிற ரிசல்ட்டு. இதுக்கு நம்ம மாதிரி என்ன மாதிரி கணிப்பு கொடுத்துருக்கோன்னா, ஏபிசியில் ஒரு முக்கியமான செட்டாக 477 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமேயா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான நம்பராக நம்மளுக்கு வந்து ஏபிசி சிங்கிளில் 973 245 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். இதில் இந்த 45 அப்படியே திருப்பினா 54 பிசி பாஸ் ஆகிருக்கும். ஆனால் நான் அப்படியே ஜஸ்ட் இப்படி டேரெக்டாக கொடுத்துட்டேன். நான் அப்படியே மாற்றி கொடுத்துருந்தேன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு இதில் இந்த 45 அப்படிங்கிறது அப்படி மாற்றிருந்தேன்னா 54ன்னு ஒரு போர்டு பாஸ் ஆகிருக்கும். 7ங்கிறது ஏ போர்டில் கணிப்பெடுத்து 754 டேரக்ட் வின்னிங்காகவே வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம கொடுத்த கணிப்பில் 973 245 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே, சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4Dயில் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் 9587 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல 8754 4Dயில் ஒரு முக்கியமான செட்டாக நம்ம கொடுத்தது வந்து 9587, ரிசல்ட்டு 8754 8754. நான் இங்கே கணிப்பு எடுத்தது இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் அதாவது 78754 ரெண்டும் பக்கத்தில் நம்பரில் அப்படி கொடுத்துருக்காங்க. 87 பக்கத்தில் ரிசல்ட்டு, அதே மாதிரி 54 அப்படி சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 7 அல்லது 9 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் நம்மளுக்கு 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம கொடுத்த கணிப்பில் ரொம்ப பெருசாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை. இதில் நான் 245 கொடுத்தேன். அதை அப்படியே மாற்றி கொடுத்துருந்தேன்னா பிசி பாஸ் ஆகிருக்கும். அதுலேயே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல. இப்போ நாளைக்கு உரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். காருண்யா ப்ளஸ் இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்புக்கு இது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இந்த கட் நம்பரில் 539 இந்த 5ங்கிறது அப்படியே பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, சரிங்களா. இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது, எப்படியெல்லாம் வெற்றி வாய்ப்புகளுக்கு வழி இருக்குங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த போர்டில் இவங்க எப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ காமிச்சிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 6க்கு 8, 0க்கு 7, 0க்கு 5, 1க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் 4 போர்டுமே நம்மளுக்கு ஃபுல் பவராக தான் வந்திருக்கு, சரிங்களா. 8754 இன்றைக்கி காருண்யா ப்ளஸ் 539ஓட ரிசல்ட்டு, ஓகேவா. இப்போ நாளைக்கு நிர்மல் 398, சரியா. இது இப்போ நிர்மல் 398 நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பேட்டர்ன் படி இதில் இன்றைக்கும் பவர் நம்பர் தான் வந்திருக்குது நம்மளோட கணிப்பு படி. இப்போ நாளைக்கு எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 நாளாகவே நம்மளுக்கு இதில் ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் எல்லாமே பவராக தான் வந்திருக்குது. சொல்லப்போனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த 1 இதில் 0க்கு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பவர் நம்பராகவே தான் வந்துக்கிட்டு. அதனால் நாளைக்கும் நம்பராகவே தான் வரும் அப்படிங்கிற கணிப்பு இருக்குது ஒன்று. இப்போ ரெண்டாவது பிசி அந்த போர்டை கணிப்பில் எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நாளைக்கும் நம்மளுக்கு எப்படின்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு பவர் நம்பராக தான் வருது. ஒருவேளை இன்றைக்கி இந்த இடத்துல இறங்கின பி போர்டில் இறங்கின இந்த 5 அப்படிங்கிறது நாளைக்கு ஒன்று வச்சுட்டான். அப்போ 4க்கு 1ன்னு சொல்லிட்டு திருப்பி வைப்பான். இதை எப்படி நீ கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட இந்த ஒரு நம்மளுக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நம்மளுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கிற ஃபுல் மந்த்லி சார்ட்டை நான் எடுத்து பார்த்துருக்கேன். இதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 754 அப்படிங்கிறதுக்கு ஒரு அது ஸ்ரீசக்தியோ 50-50யோ வின்வின்னோ அதை பற்றி இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ எப்படி ஒரு ஃபார்மாலிட்டி இன்றைக்கி 754 அப்படிங்கும்போது 7க்கு 9, 5க்கு 2, 0க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கணிப்பில் 4க்கு வந்து 6, அப்போ 926ன்னு ஒரு சான்ஸாக கூட வரலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 754 அப்படி சொல்லிட்டு இதில் எங்கெங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்த்து தான் இந்த ஒரு மாதம் இல்லை இதில் எப்படி இந்த ஒரு 2 கொஞ்சம் 2-3 நாளாக இருக்கிறத பார்த்துருக்கேன். 2-3 மாதத்தில் இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். இந்த நடக்கிற கொஞ்சம் கணிப்புகளை ஓரளவுக்கு இதுலேருந்து கெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாருங்க 554, 54க்கு 94ன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். 4க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 54 நம்மளுக்கு 54 அப்படிங்கிறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் 64க்கு 95 அப்படின்னா
54க்கு 85 கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட மந்த்லி சார்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி பார்த்துங்க. நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன். இது மாதிரி தான் இதுலேருந்து தான் எடுத்தேன், இதில் தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இதில் 85 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 54, 55க்கு 87 அப்படிங்கும்போது 55க்கு 54க்கு 86 கூட ஒரு செட்டாக பிஎஸ்சியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பிசியில் 86 ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சும்மா ஒரே ஒரு செட்டு முக்கியமான செட்டாக தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்மெட்டு படி நம்மளுடைய கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிடுறேன். இப்போ நாளைக்கு இதுபடி நாளைக்கு 20ஆம் தேதி நிர்மல் 398, 87, 54 இந்த ரிசல்ட்டு இன்றைக்கி காரோனியா ப்ளஸுக்கு வந்த ரிசல்ட்டு. இப்போ நாளைக்கு ஏபிசி போர்டில் 7க்கு 9, 5க்கு 5 நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு வேளை இந்த 5க்கு 5 இந்த இடத்துல இறங்கலாம். அப்படி இதில் வாய்ப்பு இல்லைனா இந்த 5க்கு +1 6ஆக வரலாம். நாளைக்கு ஏசியில் கண்டிப்பாக பவர் நம்பர், பிசியில் ஒரு வேளை அந்த 5க்கு ஒரு வேளை 6ஆக வரலாம். அப்படி இல்லைன்னா 5க்கு 5 இறங்கலாம். 950 அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான செட்டாக ஒரே ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். 7க்கு 9, 5க்கு 5, 4க்கு 0 உங்கள் செட்டில் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 992, 7க்கு 9, 5க்கு 9, 4க்கு 2 அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 7க்கு 7 இறங்கி ஒரு வேளை இவன் ப்ளஸ் ஆர் மைனஸில் ஏபியில் போனால் 7க்கு 7 இறங்கி 5க்கு -1 4, 4க்கு 8 748, 992 அப்படி இல்லை என்றால் நான் ஒரே ஒரு செட்டாக இந்த இடத்துல கொடுத்தது ஒரு முக்கியமான செட்டு நம்ம கெஸிங்கில் இருக்கிறது. நம்மளுக்கு இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 950 உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 950 அதே மாதிரி 992, 748 அவ்வளோதான். ஓகேங்களா? உங்கள் கெஸிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். 4Dயை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு முக்கியமான கெஸிங்காக இந்த பேட்டர்னில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு நாளைக்கு இந்த 8 இன்றைக்கி 6க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டான். அதனால் டி போர்டில் எனக்கு தெரிஞ்சு 0 வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. டி போர்டில் 0 உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. சரி, அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான நம்பராக 4Dயில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் இதில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8901 அதாவது 8க்கு 0 வைப்பான். அப்படி இல்லைன்னா 8க்கு 8 இறக்கி 7க்கு 9, 5க்கு 0, 4க்கு 1 8901 901 ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாளில் ஒரு சில நாள்னு கிடையாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கடைசியாக ஒரு நாள் காரோனியா ப்ளஸுக்கு 50-50க்கு அப்படியே ஒரு நம்பர் மாற்றி அடித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது எப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூலை மாதத்தில் நம்மளுக்கு காரோனியா ப்ளஸில் 801, 802 அப்படி சொல்லிட்டு வரிசையாக அதுக்கு ஒரு பேட்டர்ன். நான் இந்த பேட்டர்ன் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் கூட. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 002 தான் கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா நேற்று 001 வந்துச்சு. நான் 002 கொடுத்துருக்கேன். இன்றைக்கும் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் 802க்கு 716 வந்திருக்கு. அப்படின்னு இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது எனக்கு 4Dயில் ஒரு முக்கியமான நம்பராக 8901 அப்படிங்கிற இந்த நம்பர் என்னோடய கணிப்பில் வருது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 8754 அப்படிங்கும்போது 87 அப்படிங்கும்போது அதே பேட்டர்னில் நாளைக்கு ஒரு வேளை ஃபாலோ பண்ணால் 87 அப்படின்னா இங்கே 89 இந்த பக்கம் நான் 54 4 5 அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் 01 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பக்கம் பெருசு சின்னது, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நான் இதையும் சும்மா குருட்டாம் பக்கம் 8901 எடுக்கலை. இன்றைக்கி பேட்டர்ன் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதில் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதில் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 7 8 4 5 எப்போவுமே இப்போ கொண்டு வந்திருக்கான். சரி, 84 87 54 நம்ம கெஸிங்கில் நம்மளுக்கு வரல அப்படிங்கிற விரக்தியோட நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா எப்படி இவன் ரிசல்ட் பேட்டர்னை எடுத்திருக்கான், எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2 மணிக்கு 9 அல்லது 7 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல கெஸிங் கொடுத்தாங்க. சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி வந்திருக்குது 87 54 7 8 4 5 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் இருக்குது. அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல எப்படி எடுத்திருக்கேன்னா 8 9 0 1
ஆனால் இதை பவர் நம்பரில் வைக்கும்போதும் 8க்கு 8, 7க்கு 9, 5க்கு 0, 4க்கு 1, 8901 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 9 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அவ்வளோதான். இதில் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப முக்கியமான செட்டாக 950 இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்கள் கணிப்பில் ஒரு முக்கியமான செட்டாக இதை கொடுத்துருக்கேன். ஏபிசி சிங்கிளில் 992, 748 அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு இதிலேயே ஏபி ஏசிபிசி உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் எடுத்து கணக்கு பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ரிசல்ட் சட்டை உங்கள்கிட்ட இருந்தாலும் 754 75 ஏபியில் வந்தால் அப்போ நான் கொடுத்ததில் இந்த இடத்துல 90 உட்காருதா, 99 உட்காதா, 74 உட்காருதா, 95 உட்காருதான்னு நீங்கள் பார்த்து உங்களோட கெஸ்ஸிங்லேயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை எடுத்து நீங்கள் உங்களோட கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங் வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான். இது கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இதில் வந்து எந்தவித பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவுமே இங்கே நடக்கலை. நாளைக்கு நிர்மல் 398க்குரிய கணிப்புகள் இது தான். உங்களுடைய கணிப்புகளில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இந்த கெஸ்ஸிங்கில் நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். திரும்ப ஒரு சூப்பரான வெற்றி நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக வரணும். அது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து சேரும். சரிங்களா? அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் நம்ம சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகே இவர் சொல்கிறது கொஞ்சம் உபயோகமாக இருக்குங்கிற நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ரொம்ப கம்மியாக தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், ரொம்ப இல்லை. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ரிலாக்ஸாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.